போதும். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலே கேள், நீ இப்போது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து. இங்க கவனிங்க, இஸ்ரவேல் பெரிய பட்டணத்தில் சூப்பர் லக்ஸரி பங்களா எனக்கு வேணுன்றவங்களாம் கை தூங்க. குட், வெரி குட். வேறு யார்? ஆண்டவரே, இந்த கை தூக்குனவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைப்பதாக. அல்லேலூயா. இஸ்ரவேலன்னா இங்கே கவனிங்க, இஸ்ரவேலாக இருந்தான்னா அவன் அந்த சிட்டியிலே பெஸ்ட்டு பங்களாவில் பெஸ்ட்டு வீட்டில் பெஸ்ட்டாக தான் இருப்பான். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் அவன் நலிஞ்சு போய் தெளிஞ்சு போய் ஒரு குடிசை வீட்டில் ஒரு சாதாரணமாக இருக்க மாட்டான். அப்போ இஸ்ரவேலே கேள். இஸ்ரவேல்னா யார்? ரட்சிக்கப்பட்டவன், பலி செலுத்துகிறவன், கிறிஸ்துவை உடையவன். பழைய ஏற்பாட்டில் 18 ஆட்டுக்குட்டி, ஆபிரகாம், யோசேப்பு, எஸ்ஆர் ராஜாத்தி, அவங்களாம் பாருங்க பெரிய பட்டணத்தில் அரண்மனையில் சத்துருக்களை பாவிகளுடைய ஆஸ்தியெல்லாம் சுதந்திரித்து நல்ல மகிமையாக ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அப்போ இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து. ஆமாம், பெரிய பெரிய பட்டணம். சேனலில் போய் பாருங்கள், எல்லா பட்டணம் உலகத்தில் இருக்கிற இந்த துபாயில் இருக்கிற பட்டணத்தெல்லாம் காட்டுறான். கண்கொள்ளா காட்சி, பரலோகம் மாதிரி கட்டி வச்சுக்கிறான். பெரிய பெரிய பட்டணம்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. அதெல்லாம் யாருக்குன்னா இஸ்ரவேலனுக்கு. இஸ்ரவேல் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன், கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு உடையவனுக்கு தான் அதெல்லாம். உலகத்தானுக்குன்னா ஓய்ச்சி ஓடி சம்பாதிச்சு கம்பெனி வியாபாரம் அத்தை பண்ணி தான் அது மாதிரி வாழ முடியும். அது மாதிரி யாரும் இருக்கிறது கிடையாது. ஆனால் இஸ்ரவேலனாக இருந்தால், இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கினின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமோட ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய். கையத்தட்ட. அல்லேலூயா. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் துரத்தி விடலைன்னா அவன் உன்னை துரத்திடுவான். நீ முந்திக்கோ. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசை நீ துரத்திடலாம், பிசாசு உன்னை துரத்தி உன்னையே அழிச்சு உன்னையே கேவலமாக்கி வறுமை, தரித்திரம், வியாதி, வீடு இல்லை, வசதி இல்லை, தங்க இடம் இல்லை, இப்படி ஆக்கிடுவான் பிசாசு. அதனால் இஸ்ரவேலனாக இருந்து கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து நீ முந்திக்குள் அவனை துரத்த. எங்க பாரு, ஏனாக்கின புத்திரராகி பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்தி விட போகிறாய். யார்? 1வது வசனத்தில் இஸ்ரவேலே கேள். யார் இஸ்ரவேல்? யாக்கோபு தான் இஸ்ரவேலாக பாடுறான். யாக்கோபுனா எத்தன், அம்மா வயிற்றில் பாவத்தில் பிறந்த யாக்கோபு. இஸ்ரவேல்னா ரட்சிக்கப்பட்டவன், ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றவன், கிறிஸ்துவை தன்னகத்தே உடையவன், தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கிறவன். அவன் நினைப்பனா ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக்கின் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். 3வது வசனம் படிக்க. நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். இஸ்ரவேலை சீக்கிரமாக துரத்தி அவர்களை அழிச்சு பாவியுடைய ஆசையெல்லாம் கொள்ளையிடுவான். ஆமாம், நான் யாரையும் துரத்த மாட்டேன், யாரையும் பிசாசுகிரியெல்லாம் அழிக்க மாட்டேன்னா அவன் அழிக்க ஆரம்பிப்பான். அவன் உன்னை துரத்தி உன்னை அழித்து உன்னை சாட்சிகள் ஆகிடுவான். அதனால் நான் எப்படியும் வாழ முடியாது, இப்படித்தான் வாழ வேண்டும். எப்படித்தான்? இயேசுவை போல. இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துத்தான் விசுவாசிகளை துரத்தி பாவியுடைய ஆசையில் சுதந்திரித்து வானத்தை அளாவ பட்டணங்களில், துபாயில், அமெரிக்காவில், சிங்கப்பூரில், இன்னொரு தேசம் என்னது, சுவிட்சர்லாந்தில், அந்த தேசம்லாம் பார்த்துக்கிறீங்களா? போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது.
அவ்வளோ அருமையான தேசங்கள். இந்த இந்திய தேசத்தையும் நீ மாற்ற முடியும், வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஏனோ தானோன்னு இருக்காது. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார் என்பதை நீ அறிய கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறாரா? ஆமாம். இல்லைன்னா மேய்ப்பிடாக தான் பிசாசு தான் கடந்து போய் நல்லாக்கத்தெல்லாம் கெத்துப்பிடுவான், உன்னையும் கெத்துப்பிடுவான். வேதனை கட்சியில் வாதாளத்துக்கே முன்னாடி கொண்டு போய் சேர்த்து விட்ருவான். சீரியஸான மேட்ரு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். யாரு? இஸ்ரவேலனுக்கு. யாக்கோபு கிடையாது. யாக்கோபு இஸ்ரவேலா மாறினான். அதனால முன்பாக கடந்து போய் இயேசு சாமட்ட வாக்குத்தத்தல தேவநீதி உயிர்த்ததில் தேவன் தனக்கு உலகத்து கொடுத்து ஏனாக்கிய நெடியவர்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக துரத்தி அசுத்தாவில துரத்தி பசுத்தாவில இறக்கி ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, மோசே, ராஜாத்தி, யோசேப்பு முன்பாக கடந்து போய் எகிப்திலே அரண்மனையில் அவனை உட்கார வைக்கிறார். அப்போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவர் என்பதை நீ அறிய கடவாய். நீ பட்சிக்கிற அக்னியை போல அவரை அழிப்பாய். ஆமாம், பட்சிக்கிற அக்னியை போல அவரை அழிக்கணும்னா கிறிஸ்துவுக்குள்ளே வரணும். ஆமாம், கிறிஸ்துவுக்குள் வந்து கிறிஸ்துவ தேவன் தனக்கு பரலோக அக்னி பிசாசிக்கிற சாபங்களை, பாவங்களை, அசுத்தாவிகள்லாம் எதிரிகளெல்லாம் குறைத்திடும். அது பரலோக அக்னி. பரலோக அக்னினா கிறிஸ்துக்குள்ள. பரலோக அக்னினா பாதாள அக்னி ஒன்று ஆயிடுச்சிடும். ஆமாம், நான் எப்படியே வாழ முடியாது. ஆதாமுக்குள் வாழ்ந்த ஆதாமி சிந்தை மரணம். ஒரு அடி மண்ணு வீடு கூட வாங்க முடியாத சூழ்நிலை ஆகிடுது. வீடு இல்லை, வசதி இல்லை, இருக்கிற இடம் இல்லை. மனுஷன் எப்படி தவிக்கிறான் பாரு கிறிஸ்து இல்லாமல். அப்போது இஸ்ரவேலன் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார் என்பதை என்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்னியை போல அவர்களை அழிப்பார் என்று அறிய கடவாய். அவர்களை உனக்கு முன்பாக விழ பண்ணுவார். ஆமாம், அவனை விழ பண்ணணும். கம்முன்னு அமைதியாக உலகம் மாதிரி இருந்தால் அவன் உன்னை விழ பண்ணு. உன்னை காலு போட்டு மிதிச்சு கட்சியில் நீ போய் மற்றவங்களை மிதிச்சு வாழ்க்கையே சீர்கட்ட வாழ்க்கை போயிடும். அப்போது அவர்களை உனக்கு முன்பாக விழ பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். அப்படி தான் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த கானான் தேசத்தை பாவிகள் கையிலிருந்து கட்டாத வீடு, நடாத தோப்பு, பால், தேனும், நலம், விசாலம் எல்லாத்தையும் பாவிகள் ஆசையெல்லாம் அந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களும் சுதந்திரிச்சாங்க. எப்படி தேவனை மையமாக வைத்து 18 ஆட்டுக்குட்டியும் இயேசு சாமட்ட வாக்குத்தத்தங்களை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனால் கையது நல்லேலூயா. அதனால் இஸ்ரவேலனா வாழணும். இஸ்ரவேலன் அது புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறவன் தான் இஸ்ரவேலன். முழு உலகத்தை பகைக்கிறவன், சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், கவலைப்படுறவன், துக்கப்படுறவன், சேட்டை பண்ணுறவன், நன்மத்தையும் மரியாதை கனியில் வாயிடுவன், அவன் இஸ்ரவேலன் கிடையாது. அவன் பாவி. பிசாசு அவனை துரத்தி அவனை விழ பண்ணி பிசாசு திருடவும் கொள்ள ஐக்கியத்தான காரியத்தெல்லாம் செய்து அவனுக்கும் பாரம், பெற்றவங்களுக்கும் பாரம், குடும்பத்துக்கும் பாரம், சமுதாயத்துக்கும் பாரம், போகிற இடத்துலலாம் பிரச்சனை. சும்மா விடாது, அவனை அழித்து திருடி கொன்றவரே விடாது. ஏன் சொன்னார்? திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்று குறான். நீங்கள் கூட டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கிறிஸ்துவ சிந்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. மைண்டெல்லாம் கரெக்டாக்கி என்ன தான் சம்பாதிச்சாலும் என்ன தான் ஓடினாலும் வாழ்க்கையை வெறுத்து தற்கொலையே பண்ணிக்கிறான் பார் மனுஷன். பெரிய கோட்டீஸ்வரனாகிறான், கார் பங்களா, திடீர்னு தற்கொலை. இயேசு இல்லை, சமாதானம் இல்லைன்றான், சந்தோஷம் இல்லைன்றான், நிம்மதி இல்லைன்றான். அதனால் அப்படிப்பட்ட கொடிய வாழ்க்கைக்குள் செல்லாதபடி 1வது வசனம் படிங்க. இஸ்ரவேலே ஆமாம், இஸ்ரவேல் வானத்தளாவிய பெரிய பட்டணங்களை பிடித்து. இதெல்லாம் நடக்குமாய்யா தாமஸ் ஐயா? இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது ஒன்றும் இல்லை, நடக்குன்றது தான் போட்டுக்கிறார். ராஜாத்திக்கு நடந்தது, ரூத்துக்கு நடந்தது, யோசேப்புக்கு நடந்தது, மோசேக்கு நடந்தது, தெபோராளுக்கு நடந்தது, ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபு. பழைய ஏற்பாட்டிலே அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக அந்த நீதிமான்களே நடந்தது. உப்போட பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் பாருங்கள், அவங்க ஆரம்பத்தெல்லாம் சாதாரணமாக தான் ஆரம்பிக்கிறாங்க, பெரிய காரியங்களை செய்கிறாரு. இந்த நம்ம பாஸ் எஸ்ஏ ஜார்ஜ் அவருடைய தகப்பனார் பெங்களூர் பட்டணத்தில் இந்த பில்டிங்களுடைய ஓனர் எஸ்ஏ ஜார்ஜினுடைய அவருடைய சாட்சி கேட்டுக்கிறீங்களா நீங்கள்? ஒன்றுமே இல்லை, படுக்க இடங்கள்ல பெங்களூரில் அவருக்கு அங்கங்கே பிளாட்ஃபார்மில் வருது. அவர் சாட்சி கேட்கல நீங்கள், நான் கேட்டுக்கிறேன். அப்படி தான் பெங்களூரில் தாரோம். இன்றைக்கி போய் பாரு எவ்வளோ பெரிய பில்டிங், ஃபுல் காஸ்ட்ஃபுல் சர்ச் இன் இந்தியா. இங்கே பாரு எவ்வளோ பெரிய பில்டிங், 80-100 சபைக்கு மேலே கட்டிக்கிறார். கையெழுத்திட்டு அவருக்கு அல்லேலூயா.
அப்போது ஆரம்பத்தில் சாதாரணமாக தான் இருந்தான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நேரங்களையும் காலங்களையும் வீடியிருக்காமல் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பாவம் மன்னிப்பு பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்தை கொடுக்க 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 பிசாசு உன்னத்தை நீங்கள் தான் பிசாசு தருவ. பிசாசுனா வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம் எல்லாத்தையும் தருத்தீங்க. ஆசீர்வாதம் குவிந்துக்கிட்டே இருக்கும். இஸ்ரவேலன் வர வர விருத்தி அடைவான். அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காது. ஆடு மேய்க்கிற தாவீது ராஜாவாய் மாறுவான். கர்த்தரை காலத்தில் சோத்தரிப்பான். துதிய போது வாயில் இருக்கும். ஆடு மேய்க்கிற ராஜாவுக்கு, தாவீது ராஜாவுக்கு வெள்ளியும் பொண்ணு குவிந்து கிடக்கிறது. ராஜாவாய் மாறி விடுகிறான். சிறைச்சாலை இருந்த யோசேப்பு எகிப்துக்கு அதிபதியாய் மாறுகிறான். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலே கேள், நீ இப்போது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனப்பெருத்ததும் பலந்துமான ஜாதிகளை துரத்தி வானத்தை எல்லாவே மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்தி விட போகிறாய். ஐயா, பெரிய ஆள் ஐயா, பெரிய ரவுடி ஐயா, கோட்டீஸ்வரி ஐயா, அவனுக்கு எப்படியானா பெரிய அரசியல்வாதி ஐயா, எல்லாம் ஆதாமுக்குள்ளே தாங்கிறாங்க. நீ கிறிஸ்துவுக்குள்ளே தான், நீ தான் பெரியவாள். உலகத்தில் இருக்கிற உங்களில் இருக்கிறவர், ஆமாம், உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோடி, எவ்வளோ பெரிய அரசியல் தலைவனாக இருந்தாலும் சரி, இயேசு உனக்குள்ள தான், நீ உனக்குள்ள இருக்கிற இயேசு தான் பெரியவர். அந்த இயேசு அவனுக்கு கொடுப்பியா? பெரிய ரவுடிக்கு, பெரிய என்னது ஏனாக்கியர் புத்திர பெரிய ஆள், அவங்களாம் பெரிய ஆளுங்கயா, அவங்ககிட்ட மோத முடியாதியா. கிறிஸ்துவை கூடிய அவன் யாரையா மோத சொல்றது? இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு. எஸ்ஆர் ராஜாத்தி அப்பா அம்மா இல்லை அநாத பெண்ணு, அவன் பேர் என்ன, ஆமான் கிட்ட மோதிக்கிட்டா தான். ஆமாம், 120 நாடுகளுக்கு ஜனாதிபதி. விருந்திலே திராட்சரசம் பரிமாறினார். ஆகாஷ் பேர், ஆமானு, 2 பேர் கொலை பாதகம், உதவத்தையே சங்காரம் பண்ணு. அப்படியே பயந்து நடிகல எஸ்ஆர் ராஜாத்தி. பெண்ணு தாவும் விருந்திலே திராட்சரசம், யூத பெண்ணு திராட்சை, இயேசு ரத்தத்துக்கு அடையாளம் கூப்பிட்டு வச்சு விருந்திலே திராட்சரசம் தான் பரிமாறு. கிறிஸ்துவை பரிமாறி இயேசுட இந்த அப்பத்தை பற்றி திராட்சை நித்திய ஜீவன் வந்து கொடுத்ததுமே பாருங்க. ஆமானுடைய அவன் செய்து தூக்கும், அவனே மடிந்து போய் ஆமானுடைய சொத்தெல்லாம் எஸ்ஆர் ராஜாதிக்கு இதை விட்டது. கையத்தட்ட இல்லையா? பாவியினுடைய ஆசை, பாவிகளுடைய ஆசை நீதிமானுக்கு. யார் அந்த நீதிமான்? அவன் தான் இஸ்ரவேலன், கிறிஸ்துவை உடையவன் தான் நீதிமான். அவன் தேவன் தனக்கு முழு ஒரு ஆள் பாய்க்கூடாம கிறிஸ்து ஜீவனை பரிபூர்ணம் கொடுக்கணும். அவன் தான் நீதிமான். எல்லா ஆசையும் அவனுக்கு எழுதப்படும். அவன் பெரிய பட்டணத்தில், பெரிய பங்களாவில் லக்ஸரி லைஃப் தான் வாழ்வான். அவன் தான் இஸ்ரவேலன். பால் தேனு நலம் விஷாலம் கட்டாத வீடு நடாது பாலும் தேனு காணாத தேசத்துக்கு போனாங்க இஸ்ரவேல் தேனங்க. எகிப்தில் பார்வோனுடைய சிறைப்பட்டு இருந்தாங்க. கொடுமையாக வேலை வாங்கினாங்க. ஆட்டுக்குட்டி ரத்தம் நீதிமானாக்கப்பட்டு செங்கடல் யோர்தான் எரிகோலா தரைப்பட்டமாக்கி கானான் தேசத்தை இந்த யோசுவா ஜனங்கள் சுதந்திரிக்கிறாங்க. எல்லாம் விசுவாசம்தான். அதனால் எதிர்காலம், நல்ல எதிர்காலம் இருக்குது. அதனால் ஜபத்துக்கு வரும்போது சிரிக்கிறது, கேள்விப்பட்டது, ஆடுறது, பாடுறதுமா தான் விசுவாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம். இங்கே என்ன போடுது பாரு, இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாயின்றது. அப்படியே நெகட்டிவில் நடக்கும். பிசாசு உங்களை சீக்கிரமாக துரத்தி, சீக்கிரம் உங்களை அழிச்சு, பெற்றவங்களுக்கே பாரம், சமுதாயத்துக்கும் பாரம், கட்சியில், ஜெயிலில், கோர்ட்டில், கேஸில் எங்கன்னா போய் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை வெறுத்து போடும். அதனால் இந்த சிறிய வயதில் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்குங்க, எப்பவும் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. அதை பிதாகுமார் வாதம் வந்து முழு உலகத்து கொடுங்க. கேட்ட சத்தியத்தெல்லாம் அடிக்கடி ரிவைண்ட் பண்ணுங்க. தாவீது சின்ன தாவீது தான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போதே கர்த்தரை காலத்திலும் அவர் துதி எப்போது வாய், எதிர்காலம் பிரகாசமாக இருந்தது. அநேக ஆசீர்வாதமாக இருந்தான். நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான மாலை வேலையில் கர்த்தாவே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. ஆதாமுக்குள் பிறந்தாய், பாவம் மரணமும் பிசாசு உன்னை தொடருது. சும்மா இருக்க முடியல, மைண்டு வச்சுட்டு சும்மா பிசாசு தூண்டி இருக்கிற இடத்துலையும் சாபம், போகிற இடத்துலையும் சாபம், குடும்பத்துக்கும் சாபம், பெற்றவங்களுக்கும் சாபம், சமுதாயத்துக்கும் சாபம். பிசாசு உன்னை விடாது. திறந்து கொண்ட தைக்குதான காரியத்திலே நீ அழிஞ்சு மற்றவங்களை அழிஞ்சு சபிக்கப்பட்டிருப்பாய். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே எல்லோரும் என்று நானே ஜீவப்போம். ஜீவ வார்த்தை இயேசு சாமண்ட வாக்கு, அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை, அளவற்ற நீதி, இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம், தேவி நீதி உயிர்த்தது, பரலோக ராஜ்யம், தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கூட, இடைவிடாமல் கூட, எக்காலத்தும் கூட, சோதுவாகவும் கூட, பாவட்டுமான ஓடித்தான் ஆகும். பசுத்தாய் வந்து தேவதூர் பணிவிடை செய்து தான் ஆகும். பெரிய பட்டணத்தில் கர்த்தாவே சத்துக்களுடைய பாளையத்தை எல்லாம் கொள்ளையடிப்பாய். பாவிகளுடைய ஆட்சியெல்லாம் அவனுக்கு சொந்தமாகும். நீ உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பாய் இருப்பாய்ன்னு சொல்லப்பட்ட வசனத்தின்படி இந்த செய்தியை கேட்குற நீர் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே. வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நல்ல ஒரு கர்த்தாவே நம்பிக்கை இருக்கிறது. இயேசுவே அந்த நம்பிக்கை.
அந்த இயேசு கிறிஸ்துவில் ஆமட்ட வாக்குத்தத்தத்தை பிதா குமார் ஆதாமுக்கு மூடுவது வாய்நாளெலாம் வெளிப்படுத்த இடைவிடாமல் எக்காலத்தை வெளிப்படுத்துகிறேன். இசவேலனாய் வாழ இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பயன்படுத்தப்படி ஜெபிக்கிற தாவே, நீரே திராட்சை செடி நாங்களுக்கு ஒருவனில் வார்த்தை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ற வசதிப்படி இந்த செய்தியை கேட்குறவங்களை ஒவ்வொரு ஆஸ்வதிப்பீராக மாபெரிய கொண்டு வருவீராக. இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலியோர் புறமிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆவே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியம் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் செய்தியை ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி கர்த்தர் உங்களை ஆஸ்வதி போகிறாங்க. இந்த செய்தி 16/7/2024 என்று வேலூர் பகுதியில் கொடுப்பது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாக நீங்கள் கடைசி நாள் ஏப்ரல் போங்க. என்னுடைய எல்லா செய்திகளுக்கும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.